அப்போது இந்த பிரச்சாரங்கள் எல்லாமே ஹிந்துக்கள் அல்லாத சமயத்தார் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஹிந்து விரோத பிரச்சாரத்திற்கு கிறிஸ்தவர்களும் துலுக்கனும் மறைமுகமாக ஆதரிக்கிறார்கள். இதை இவன் டைரக்டா பண்ண முடியாதுங்கிறதுக்கு பிராக்சிக்கு தீக்காக்காரனை வச்சு பண்றான்னு இப்போ தெளிவாகுது. அப்போ நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னான்னா, இதை ஒரு வாய்ப்பாக நான் பார்க்கிறேன். என்றைக்குமே நீங்கள் ஒரு ஒரு ஹிந்துக்கள் நீங்கள் அப்படி தள்ளிட்டேங்கன்னு வைங்க, செவத்தோட இனிமேல் அவனுக்கு வேறு வழியே இல்லைன்னு, வழி என்ன, எகிரி தானே வெளியில் அடித்து தானே வெளியில் வரணும். ஸோ இந்த நிலை தான் இனிமேல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் போகக்கூடிய போக்கை பார்த்தா உருவாகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது இந்த மாவட்டத்தோட வரலாறு, அது இதுக்கு முன்னாடி பல முறை இது வெளிப்பட்டு இருக்கிறது. போன தேர்தலையே ஜோசப் விஜய்னு பேர் வந்த உடனேயே நான் கிறிஸ்தவன் என்று சொன்ன துர்காவின் மகன் உதயநிதி கழட்டி விடப்பட்டார். இது ஒரு கிறிஸ்தவ மனநிலை, இதுதான் துலுக்க மனநிலையும் கூட. அவங்க மதம் என்று வந்தால் அதுவரை அண்ணன் தம்பியா பழகினவனை கூட கொன்னுக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு இவனுக்கு தயங்க மாட்டாங்க. இது உலக அரசியலில் நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நாட்டு அரசியலே எடுத்துப்போமே, நம்ம நாட்டு அரசியலே விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு அதான் காரணம். ஸோ அப்போ இந்த பேக்ரவுண்டில் உள்ளவர் செய்கிற வேலை என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இவர் பயான் அடிக்கடி வீடியோவில் போட்டுக்கிட்டு இருக்காரு. நல்ல ஃபாலோயிங் உள்ள ஒரு நபரும் கூட. இன்னும் சொல்ல போனால் இவரை அறியப்படக்கூடியதே இஸ் அ ரேடிக்கல் ப்ரீச்சர். ரேடிக்கல் ப்ரீச்சர் என்ன அப்படின்னா, அடிப்படைவாத இஸ்லாத்தை இவர் போதிக்கக்கூடியவர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா, இவர் எல்லாத்துலேயும் அடிப்படைவாதத்தை பார்க்கக்கூடியவர். எவனையாக பற்றி அவதூறு பேசுறது, தீர்ப்பு கொடுத்தாச்சுன்னா நீதிபதி மோசம், சரிப்பா ஓட்டி மிஷினில் ப்ரூவ் ஆகலையே இதுன்னா எலெக்ஷன் கமிஷன் தப்பு. இப்போ எதுதான் ஏன் சரி? உனக்கு மக்கள் மனதை வெற்றி ஜெயிப்பதற்கு போக்கில்லை, அருகதை இல்லை. அப்போ என்ன பண்ணுறது? இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இது பண்ணி மக்கள் மனசில் ஜனநாயகத்துக்கு மீது ஒரு நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலை. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: சாதி மத கலவரத்தை தூண்டும் தீகா நிகழ்ச்சியை தடை செய்ய இந்து முன்னணி அரசுக்கு கோரிக்கை. கன்னியாகுமரி 5 கிராமத்தில் மதமாற்றம் மூலம் கலவரத்தை தூண்டும் தி கேட் ஆஃப் ஜியோன் பெந்தகோஸ்தே சபையை அகற்ற வலியுறுத்தி பாஜக ஆர்ப்பாட்டம். கிறிஸ்தவ மத தலைவர்களை திடீரென சந்தித்த ஸ்டாலின், காரணம் என்ன? ஹவலா பண பரிமாற்ற வழக்கில் அப்துல் பாசித் புகாரி கைது செய்யப்பட்டாரா? பிரிஜ் பூஷனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் பொய்யானவை, அரசியல் சதி, டெல்லி நீதிமன்றம். இந்த செய்திகள் குறித்து நாம் திரு பாலகௌதமன் அவருடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் சார். வணக்கம் அம்மா. தமிழகத்துல ஜாதி மத கலவரத்தை தூண்டும் விதமாக தீகா நிகழ்ச்சிகளை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்து முன்னணி சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, திராவிட கழகம் சார்பில் கன்னியாகுமரி முதல் பிரச்சார பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயணத்தை தொடங்கி இருக்கிறாங்க. அப்படி குமரி மாவட்டத்துல ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு 2 இடங்கள்ல அவங்க அந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க. அப்படி 100 இடத்துல அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த பொழுது அந்த பக்கமாக வந்த ஒரு ஹிந்து ஒருத்தர் அவர் சொல்றாரு, அந்த அவங்க பேசுவதை கேட்டுவிட்டு, இது இப்படி நீங்க பேசலாம், இதை இந்து கடவுளர்களையும் அது மட்டும் இல்லாம குறிப்பிட்ட சில ஜாதிகளையும் நீங்கள் குறி வச்சு பேசிட்டு இருக்கீங்க, அதனால இந்த நிகழ்ச்சியை நீங்க உடனடியாக தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசும் பொழுது அந்த இடத்துல ஒரு வாக்குவாதம் வருகிறது. அப்புறம் காவல்துறை அங்க ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி இவங்களை விலக்கி விடுகிறார்கள். அதோடு அதற்கு மேல் அவர்கள் செல்வது நின்று அப்படியே அதோட திரும்பிடுறாங்க. அதே நேரத்துல நெல்லை மாவட்டத்துல வள்ளியூர்ல இருக்கக்கூடிய ஏர்வாடியிலும் இதே போல ஒரு கூட்டம் நடத்தி பேசுகிறாங்க. அங்கேயும் இது போல தடுக்கப்படுகிறது. இது இப்படியே அவங்க கும்பகோணம் வரைக்கும் ஒவ்வொரு இடங்களாக போய் இந்த மாதிரி பிரச்சாரம் செய்வதற்காக கிளம்பியிருக்காங்க. அப்படி இவங்க பிரச்சாரம் செஞ்ச பொழுது பல இடங்கள்ல கடைகள்ல இந்த பிரச்சார நோட்டீஸை கொடுத்ததாகவும், அந்த பகுதியில் இந்த கடை நோட்டீஸ் கொடுத்ததாகவும் சொல்றாங்க.
அது மட்டும் இல்லாம அதை கொடுத்து நன்கொடை வசூல் செய்யப்பட்டதாகவும் கூட கூறுகிறார்கள். பல இடங்கள்ல மக்களை எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவங்களும் நடந்திருக்கிறது. அதாவது விஜய் ஆட்சி வந்த உடனே என்ன சொன்னார், இதுல வந்து சமத்துவம் இருக்கும், எல்லா மதத்தையும் நாங்கள் ஒரே மாதிரி பாவிப்போம்னு எல்லாம் சொன்னார். ஆனால் அப்படி நடப்பதாக தெரியவில்லை என்பதை நம்ம இப்போ பார்க்குறோம். அடுத்தது நம்ம இதில் எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இது நடந்திருக்கிற வள்ளியூர் பக்கத்தில் ஏர்வாடி துலுக்கம் பெரும்பான்மையாக இருக்கிற இடம். இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து குலசேகரம் இந்த மாதிரியான இடங்கள்ல நடந்திருக்கு. அது பக்கத்தில் கொஞ்சம் கிறிஸ்டியன் டாமினேட்டட் லொக்காலிட்டி. அப்போது இந்த பிரச்சாரங்கள் எல்லாமே ஹிந்துக்கள் அல்லாத சமயத்தார் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஹிந்து விரோத பிரச்சாரத்திற்கு கிறிஸ்தவர்களும் துலுக்கனும் மறைமுகமாக ஆதரிக்கிறார்கள். இதை இவன் டைரக்டா பண்ண முடியாதுங்கிறதுக்கு பிராக்சிக்கு தீக்காக்காரனை வச்சு பண்றான்னு இப்ப தெளிவாகிறது. என் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நான் வந்து இந்த உதயநிதிக்கு மேல கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணதை ஆதரித்தவன் தான். அதுல இப்பவுமே எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்டா விஜயை பத்தி மோசமாக ஒரு வார்த்தை சொன்ன உடனே அடைச்சு புள்ள தூக்கி உடனே பேக்கக்கூடிய காவல்துறை ஏன் ஒரு சமுதாயத்தையோ இல்லைன்னா ஒரு இந்து மத கடவுள்களையை பத்தி பேசும்போது ஏன் அப்ப நடவடிக்கை எடுக்கல? அப்போ வெறுப்பு பேச்சு, ஆபாசமான பேச்சு எப்படி இருந்தாலும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். ஏன் அது உங்க விஜய் குடும்பத்துக்கு மட்டும்தான் பொருந்துமா? இப்ப வேற ஆளுகளுக்கு பொருந்தாதா? இப்ப இந்த கேள்வியை நம்ம கேட்கணும்ல. நிச்சயமாக நான் உதயநிதி உள்ள போட்டதுல நான் எனக்கு வந்து அதில் மாற்றுக்கிறது கிடையாது. காலங்காலமாக இவன் அவங்க தாத்தங்காலத்துல இருந்தே இதைத்தான் செய்துகிட்டு இருக்கான் திமுக காரன். இது இன்னும் சொல்ல போயாச்சுன்னா திமுக காரன் காலத்துல இதே மாதிரி தான் அவனுங்களும் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ திக காரன் அந்த காலத்துல என்ன, திமுக காரனுக்கு டைரக்டா எங்கெல்லாம் பேச முடியலையோ அங்கெல்லாம் அவன் ஏவி விட்டா போய் குறைக்கக்கூடிய நாயாகத்தான் திராவிட கழகம் செயல்பட்டு இருந்தது. நீங்க பார்த்தீங்கன்னா 89-90 கருணாநிதி ஆட்சி இருந்த நேரத்துல தெரு தெருவா வந்து பரபரப்பான பட்டிமன்றம், பெண்களுக்கு அனுமதி இல்லை, ஒழுக்கக்கட்டில் விஞ்சியது ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் பட்டிமன்றம் அந்த காலத்துல போட்டானுவான். அன்னைக்கு இந்து முன்னணியில இருந்து என்ன பண்ணும், ஒழுக்கக்கட்டில் மிஞ்சி இருப்பது மணியம்மையா கண்ணி இதான்னு இந்து முன்னணியில போட்டாங்க. போட்ட உடனே அதோட அதை போடுறது பாட்டிவிட்டான். அப்ப முதல்ல அவன் போடும்போது அது தப்புன்னு போலீஸுக்கு தெரியல. இந்துக்கள் திருப்பி இப்படி எதிர்வினையாற்றும் போதுதான் போலீஸுக்கு தெரிஞ்சது. அப்போ அதே ட்ரெண்டு தான் மீண்டும் இந்து முன்னணி இதே மாதிரி வேலை செய்தால்தான் விஜய் அரசுக்கு அது புரியும் என்றால் அதற்கும் இந்துக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதை அரசு புரிஞ்சுக்கணும். இப்ப இவங்கள மாதிரி நமக்கு இப்ப பேச தெரியாம ஒண்ணும் இல்லை. ஆனா அந்த அளவுக்கு பேசக்கூடாது என்பதற்கான நமக்கு ஒரு கண்ணியம் இருக்கு. நீ என்னெல்லாம் பேசுறியோ இதையும் கூட மட்டகரமாக எப்படி பேச வேண்டும் என்று எங்களுக்கும் தெரியும். எப்படியெல்லாம் 90களில் இவர்களை எதிர்கொண்டோம், இந்து முன்னணி எப்படியெல்லாம் எதிர்கொண்டோம், இன்னும் அன்னைக்கு எதிர்கொண்டவர்கள் நானும் ஒருத்தன். என்ன மாதிரி பலர் இருக்கிறார்கள். அதனால அதெல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் இன்னைக்கு இருக்கோம். திருப்பி அந்த ஆட்டத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கக்கூடியது தான் தமிழகத்தின் நிலைப்பாடு என்றால் அதற்கு தயார். அப்ப கருணாநிதி அரசு சந்திச்ச பிரச்சனைகளை மீண்டும் விஜய் அரசு சந்திக்க வேண்டும்னு விஜய் அரசு நினைச்சா இதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கலாம். ரெண்டாவது, அப்படி பேசி இந்த மாதிரி நோட்டீஸ் கொடுத்தோமே ஏன் இதுவரை வழக்கு போடல? ஒரு ஆள் வந்து பாவம் நீங்க வந்து அரெஸ்ட் பண்ண போய், எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு லாங்கா டாய்லெட்ல இருந்தால் எனக்கு தெரிஞ்சு உதயநிதி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் உலகத்திலேயே. பாவம் போலீஸ்காரங்க மணிக்கூர் கணக்காக காத்திருந்தாங்க. கேட்டால் அந்த வீட்டம்மா உள்ளே இருக்காருன்னாங்க. அவ்வளவு தூரம் அவருக்கு வந்திருக்கு போல இருக்கு, கோட்டல் வர வெளியில் போயிருக்கும் போல இருக்கு. அந்த அளவு அவரை அப்போ இவ்வளவு தூரம் காத்திருந்தெல்லாம் பிடிச்சிட்டு போனீங்க. ஏன் இப்போ இவங்களெல்லாம் அதே மாதிரி ஏன் பிடிக்கல? அரெஸ்ட் பண்ணியிருக்கணும்ல. ஆமா, நிச்சயமாக. அப்போ இது வந்து எனக்கு தெரிஞ்சு திமுக செய்த இதே வேலையை இன்று தாவேகா செய்கிறதோ என்ற கேள்வி எழுகிறது. ஏன்னா இந்த கூட்டம் நடந்ததை பாருங்க, ஏர்வாடி, மார்த்தாண்டம், குலசேகரம், இதெல்லாம் அது கிறிஸ்டியன் மெஜாரிட்டி, இது முஸ்லீம் மெஜாரிட்டி இருக்கிற இடம். அப்போ அன்னைக்கு இருந்த அதே பேட்டர்ன் இன்னைக்கும் இருக்கிறது. ஏற்கனவே இங்க என்னடான்னா சபாநாயகர் சுவிசேஷ சபை தான் நடத்துறாரு, சட்டசபை நடத்தல. இன்னைக்கு என்னடா பேச தெரியாம பேசி புட்டியா அப்படின்னு கேட்டாச்சுன்னா நிதியமைச்சர் சொல்றாரு, எனக்கு தெரிந்த ஒரே மொழி பைபிள் மொழி தான் அப்படின்னு சொல்லி நடத்துறாரு. அப்ப அந்த இடங்கள்லாம் தான் இந்த கூட்டமும் நடந்திருக்கிறது. அப்ப இதெல்லாம் நீங்க கோத்து வச்சு பார்த்தாச்சுன்னா திமுக இன்னைக்கு செய்த வேலையை தான் இன்னைக்கு வந்து தாவேக்காவும் திகாவை வந்து மறைமுகமாக இதை வைத்து செய்ய வைக்கிறார்களா, இல்ல லோக்கல்ல இருக்கிற பாதிரிகள், லோக்கல்ல இருக்கிற முல்லாக்களுக்குள்ள பாதுகாப்புல இவங்க செய்வாங்க, எப்படியானாலும் நம்ம அங்க மேல லயோலா காலேஜ் குரூப்பை வச்சு சரி கட்டிக்கலாம் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில பாதிரியார்களே இதை முன்னெடுக்கிறார்களா, இல்ல நாங்க பேசுறோம் நீங்க எங்களை பாதுகாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி
தீகா இவர்களது உதவியை நாடி இருக்கிறதா, இந்த மாதிரி என்ன நடந்திருக்கு என்பது உண்மைக்குமே தெளிவாக தெரிந்தாக வேண்டும். அதனால எதிர்கொள்வதற்கு இந்து சமுதாயம் தயாராகத்தான் இருக்கிறது. அதனால எல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்லபடியாக இந்த ஆட்சி நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். எப்படித்தான் அனுமதிகள் எல்லாம் இருக்கும் என்றால் எதிர்வினைகளும் அதே மாதிரி இருக்கும். அதையும் காவல்துறை சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதை காவல்துறையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வீரத்துறவி விதைத்தது இந்து முன்னணி. அதனால எப்படி இதை எதிர்கொள்ளணும், இதுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் நல்ல பயிற்சியானது இருக்கு. அதனால ஒரு குழந்தை உள்ளவரை போர்க்கொடி பறந்திடும் இருக்கார் வீரத்துறவி. அதை முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு இந்த அரசாங்கம் நினைச்சால் இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்காமல் விடலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலை வரக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். இது அரசாங்கம் புரிந்து கொண்டால் நல்லது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 கிராமம், அந்த 5 கிராமத்துல வெளிநாட்டு உதவியுடன் மதமாற்றத்தில் ஈடுபட்டு வருகிறது ஒரு அமைப்பு. இன்னும் சொல்ல போனா அவங்க மத கலவரத்துக்கு வித்திடும் வகையிலும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இவர்கள் மேல நடவடிக்கை எடுக்க கோரி பலமுறை மாவட்ட நிர்வாகத்திற்கு மனுக்கள் குளிக்கப்பட்டும் கூட இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எந்த அமைப்பு அப்படின்னா தி கேட் ஆஃப் ஜியான் அப்படிங்கக்கூடிய பெந்தகோஸ்தே சபை. ஸோ இந்த மாதிரி இவங்க இன்னும் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை. அப்படிங்கிறதுனால இன்னைக்கு பாஜக சார்பாக இன்னைக்கு ஒரு மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை இன்னைக்கு அறிவித்திருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்துல இன்னைக்கு நிறைய பேர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்திலையும் இனி இவர்கள் நடத்தவில்லை என்றால் தொடர் போராட்டம் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த தாவேக அரசு வந்த உடனே மீண்டும் இந்த மதமாற்ற கும்பல்கள் வேகம் எடுத்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இது ஒரு சட்டவிரோத சர்ச் என்பதற்காக இவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி சொல்லி வராங்க. ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னைக்கு பலர் இந்த போஸ்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த என்னெல்லாமோ ஒரு என்ஜிஓ குரூப் ஏதோ ஒன்று போஸ்ட் எல்லாம் போடுது. அதாவது நாங்கள் இளைஞர்கள் வர வேண்டாமா, பழைய ஆளுகளுக்கெல்லாம் வேலை செய்ய தெரியுமா, இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பேர் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த வரலாறு நான் சொல்லணும்னு இந்த இதை வைத்து நான் நினைக்கிறேன். இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த மாதிரி தான் வடக்கு பகவதிபுரம் கூடிய ஒரு இடத்துல ஒரு சர்ச், அதுக்கு எதிராக அங்கே உள்ள இந்துக்கள் போராடி சுப்ரீம் கோர்ட் வர போய் அந்த ஆணையை பெற்று வந்தார்கள். இதுக்கு இடையில பல கிரிமினல் கேஸ். இது அவ்வளவுத்தையும் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை இந்துக்கள் போராடி சந்தித்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் அதுக்கு கேஸ் வர நடத்திக்கிட்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி வழுதலம்பள்ளம் அப்படிங்கக்கூடியதில் அங்கேயும் இந்த மாதிரி ஆர்டரை வாங்கி அந்த சர்ச்சை அந்த பழைய இடத்துல தடுத்து நிறுத்தினார்கள். இப்படி பல பல போராட்டங்கள் நடந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல சர்ச்சுகள் தடுக்கப்பட்டுள்ளன. மருதங்கோட்டில் இந்த மாதிரி ஒரு சர்ச்சு, இந்த மாதிரி பல ஊர்களில் இந்த மாதிரியான தொடர் போராட்டங்கள் நடந்திருக்கிறது. ஸோ அதனால் கன்னியாகுமரி மாவட்டத்தோட ஒரு பெக்யூலியாரிட்டி என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நீதிமன்றத்திலும் சந்திப்பார்கள். நீதிமன்ற தீர்ப்பை மீறி அரசு செயல்பட்டால் எப்படி அரசை சரியாக அதை செயல்படுத்த வைக்க வேண்டும் என்பதும் கன்னியாகுமரி மாவட்டத்து இந்துக்களுக்கு தெரியும். அப்போ இது என்னன்னு இதையெல்லாம் பார்த்து தான் என்ன பண்ணாங்க, இந்த திடீர் சர்ச்சை கட்டக்கூடிய வேகம்ங்கக்கூடியது 1990களில் ஒரு வேகம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் இந்து முன்னணியின் வளர்ச்சி 90-91 இருந்து அதுக்கப்புறம் குறைஞ்சது. அதுக்கு முன்னாடி 84ல் அது குறைஞ்சது. 86ல் அமைப்புகளில் வந்த சின்ன சின்ன பிரச்சனையினால ஒரு தொய்வு வந்தது. 86ல் இருந்து 89-90 வரை அந்த காலங்களில் ஆடின கிறிஸ்தவர்களை பின்னாடி வலுவாக அமைப்பு எப்படி கையாள வேண்டுமோ கையாண்டு அதையெல்லாம் ஓரளவு தடுத்து நிறுத்தினார்கள். ஸோ இது அந்த மாவட்டத்துக்குள்ள வரலாறு. அப்போ நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னான்னா, இதை ஒரு வாய்ப்பாக நான் பார்க்கிறேன். என்றைக்குமே நீங்கள் ஒரு ஒரு ஹிந்துக்கள் நீங்கள் அப்படி தள்ளிட்டேங்கன்னு வைங்க, செவத்தோட இனிமேல் அவனுக்கு வேற வழியே இல்லைன்னு. அவனுக்கு வழி என்ன, எகிரி தானே வெளியில் அடித்து தானே வெளியில் வரணும். ஸோ இந்த நிலை தான் இனிமேல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் போகக்கூடிய போக்க பார்த்தா உருவாகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது இந்த மாவட்டத்தோட வரலாறு. அது இதுக்கு முன்னாடி பல முறை இது வெளிப்பட்டு இருக்கிறது. அதனால ஒரு ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, இந்த ஆட்சி நமக்கு சாதகமாக இருக்கும். இந்த அடிப்படையில் சர்ச்சுகள், கிறிஸ்தவ மிஷனரிகள் இந்த மாதிரியான நரித்தனமான வேலைகளை செய்தால் அது
நம்ம விரும்பத்தக்க விளைவுகளை அது ஏற்படுத்தாது. இதை முதல்ல நிர்வாகம் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, அந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ள மக்களுக்குள்ள இந்த ரெசிலியன்ஸை நீங்க பார்க்கணும். வீரத்துறை ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லுவார், ஒரு வேலை செய்யறது பெருசு இல்லை, அந்த வேலையை தொடர்ந்து செய்வது தான் பெருசுன்னு. இந்த மாவட்டத்தில் பாருங்க, பெரிய அளவில் அதுக்கு முன்னாடி பல காலமாக பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. 80கள் கலவரத்திலிருந்து இன்னைக்கு வர தொடர்ந்து இந்த மாதிரி பல பல ஊர்கள்ல இந்த கிறிஸ்தவ ஊடுருவலை தடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இந்துக்கள். இன்னைக்கு நித்திய வாழ்க்கை போராட்டம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஊர்கள் பலது இருக்கு. இப்பவும் இந்த ஊர்ல பாருங்க இந்த மாதிரியான ஒரு போராட்டம் வெளிப்பட்டு இருக்கிறது. இதை எதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த மாவட்ட மக்களின் போராட்டத்தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மதத்தை வீட்டுல எல்லாம் பூட்டி வச்சுட்டு வர்றவங்க கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். மத அடையாளம் எனது பெருமிதம் என்று நினைக்கக்கூடியவர்கள். நிச்சயமாக. அதனால இந்த போராட்டத்துக்கு நாம் அனைவரும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை பத்தி ஒரு சின்ன ஒரு தகவல் நமக்கு தெரியறதுக்காக சொல்றேன். கிட்டத்தட்ட 61.5% 62% இந்துக்கள் 1951 சென்சஸின் அடிப்படையில் இருந்தார்கள். இன்னைக்கு 2011ஆம் ஆண்டு சென்சஸ், அதான் கடைசியா கவர்மெண்ட்ல வெளியிட்ட சென்சஸ். பாக்கி சென்சஸ் நம்மகிட்ட இருக்கு, அது நம்ம இப்போ சொல்ல போறது இல்லை. அஃபிஷியலி ரெக்கார்டு 2011 இதுல ஹிந்துக்கள் 49% ஆகிவிட்டு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 12% ஹிந்துக்கள் குறைந்திருக்கிறார்கள். இதை திட்டமிட்டு செய்தாங்க. எல்லாரும் மதமாற்றத்தினால ஒன்றும் போகல. முதல்ல மொழியின் அடிப்படையில், ஜாதியின் அடிப்படையில் முதல்ல ஒரு கலவரங்களை ஏற்படுத்தி 1950களில் ஒரு விஷயம் நடந்தது. அதுக்கப்புறம் எந்த வளர்ச்சி திட்டத்தையும் அந்த மாவட்டத்தில் வர விட மாட்டாங்க. இதனால என்ன ஒரு லாபம்னு பார்த்தீங்கன்னா, கடல் பகுதி அதில் அவ்வளோ வெறும் கிறிஸ்தவர்கள், மீனவர்கள். ஸோ அதனால கடலில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அவங்களுக்குள்ள வாழ்வாதாரத்தை தேடிப்பான், அவனுக்கு பிரச்சனை கிடையாது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 200 சில்லற எய்டட் இன்ஸ்டிடியூஷன் இருக்கும், கிறிஸ்தவ இன்ஸ்டிடியூஷன் அந்த மாவட்டத்தில். ஸோ வேற கிறிஸ்தவனுக்கு, கரையில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவனுக்கு வேலைகையில் வாழ்வாதாரம் இருக்கும். ஹிந்துவுக்கு இதை தவிர அரசு நிறுவனங்களும் பார்த்தாச்சுன்னா, சிஓவிஸ் டிஓவிஸில் போனால் அம்புட்டும் வந்து மேக்சிமம் கண்ணில் படுறதெல்லாம் சிலுவையாக இருக்கும். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தா 60% இவன் தான் இருப்பான், போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் இவன் தான் இருப்பான். அப்போ வாழ்வாதாரம் கிடையாது. போர்ட்டு வந்தா விட மாட்டோம், ஹைவே அனுமதிக்க மாட்டோம், ஏர்போர்ட் அனுமதிக்க மாட்டோம், எதையும் அனுமதிக்க மாட்டோம் அந்த மாவட்டத்தில் வர. தொழிற்சாலை வரப்படாது. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, காலப்போக்கில் மதமாற்றம் ஒரு பக்கம் இருந்தாலும் வாழ்வாதாரத்தை இழந்து பல இந்துக்கள் அந்த மாவட்டத்தை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. இது ஒரு இன்டைரக்ட் வே ஆஃப் எத்னிக் கிளீன்சிங் மாதிரி எப்படி காஷ்மீரில் நடந்ததோ அதே மாதிரி அந்த மாவட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையை நீங்க பார்க்கணும் அப்படின்னா அதோடு தொடர்பு படுத்தி பார்க்கணும். கொஞ்ச நாள் ஒரு சர்ச்சு, ஒரு இந்துக்கள் போராடி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிஞ்சு மீண்டும் அதை கொண்டுருவான். அவன் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்துக்களுக்குள்ள ஜனத்தொகை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஏன்னா வாழ்வாதாரம் இல்லாமல் அவன் வெளியில வேலைக்கு போடுவான். அப்போ அந்த பிரச்சனை நீங்க முடிவுக்கு வந்து விட்டதே நீங்க நினைக்கப்படாது, அது தற்காலிகமாக முடிக்க வைக்கப்பட்டு மீண்டும் அது கொண்டு வரப்படுகிறது. இதுதான் அந்த டெக்னிக்கை. சர்ச்சுங்கக்கூடியது ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கிறதுனால காலங்காலமாக இதை அவன் செய்துகிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் அண்ட் ட்ரெயின், அவனுக்கு இதை தவிர வேற வேலை இல்லை. ஹிந்துக்கள் அப்படி இல்லை. ஹிந்துக்கள் எப்படின்னு சொன்னான்னா, அவனுக்குள்ள வாலண்டியர் அவன் வந்து வேலை செய்ய முடியும். இட்ஸ் நாட் அன் ஆர்கனைஸ்டு ரிலிஜியன் லைக் சர்ச். ஆனா இன்னைக்கு அதையும் மீறி இன்னைக்கு இந்த ஹிந்துக்கள் போராடி வருகிறார்கள் அப்படின்னு சொன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹிந்து இன்னைக்கு அந்த கன்னியாகுமரி மாவட்ட ஹிந்துக்களுக்கு துணை நிற்க வேண்டும். காஷ்மீர்ல நம்ம செய்த தவறை தயவு செய்து கன்னியாகுமரியிலும் செய்து விடாதீர்கள். பாரதத்தின் தலையில் அந்த தப்பை பண்ணிவிட்டோம், பாதத்தில் அந்த தப்பை பண்ணக்கூடாது. இவர்களுடன் நாம் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஸ்டாலினை வந்து திடீர்னு கிறிஸ்துவ மத தலைவர்கள் எல்லாம் வந்து சந்தித்திருக்கிறார்கள். இந்த ஒரு சமூக காணொலி எல்லாம் கூட வெளியாயிருக்கிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் இதை சந்தித்திருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்விதான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கு. காரணம் என்னன்னா, ஏற்கனவே விஜய் வந்து இப்ப அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை இப்ப வந்து அவர் நடத்தினார். எதுக்குன்னா, இப்ப இந்த மறுசீரமைப்பு, இது தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக நம்ம தீர்மானம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு எல்லா கட்சிகளையும் அது ஒரு இப்ப லீடிங் பார்ட்டி இவங்க தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கார்.
இப்ப அந்த நேரத்துல தான் இப்போ வந்து கிறிஸ்தவர்கள் எல்லாரும் போய் இப்ப ஸ்டாலினை சந்திச்சிருக்காங்க. இப்ப மத்தியில என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே வந்து இந்த எஃப்சிஆர்ஏ பில் தொடர்பான இது வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு கிறிஸ்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த போன அந்த கூட்டத்துல, அந்த பாதிரியார்கள் கூட்டத்துல யாரெல்லாம் போயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஷப் சின்னப்பா, பால் தினகரன் உட்பட 16 சபையினுடைய போதகர்கள் எல்லாரும் பங்கேற்றதாக செய்தி சொல்றாங்க. அப்ப அவர்கள் வந்து ஸ்டாலினிடம் வைத்த கோரிக்கை அப்படிங்கறத என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இந்த எஃப்சிஆர்ஏ பில் வந்து வரவிடாம நீங்க தடுக்கணும், இந்த பிரச்சனைகளை நீங்க இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாரும் நாங்க ஓரணியில வந்து உங்ககிட்ட கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்தவர்கள் சொன்னதாக செய்திகள் வருகிறது. அதற்கு ஸ்டாலினும் கூட ஒன்னா இந்த பில்லை வந்து வாபஸ் வைக்கிறதுக்காக நாங்கள் இது செயல்படுவோம், இல்ல அப்படின்னு சொன்னா அதை வந்து பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி நிலைக்குழுக்கு அதை வந்து அனுப்புவதற்கான ஒரு முயற்சியை நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாக்குறுதி கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. ஒரு கதை உண்டு. இந்த ஊர்ல வந்து மாடை காய் அடிப்பாங்க. தாத்தா சொல்ற கதை தான். அப்போ தொங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த பின்னாடி வந்து அந்த நாய் அப்படியே பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்குமா, என்ன நாக்கு தொங்க போட்டுக்கிட்டேன். கொஞ்ச நாள்ல வந்து அது அப்படியே இறுகி போயிடுமா. அந்த மாதிரி கிறிஸ்தவ ஓட்டு தங்களுக்கு வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தொங்க போட்டுக்கிட்டு இருக்கிறதுல இன்னைக்கு திமுகவும் மாற்றில்லை. எக்காரணம் கொண்டு இந்த இன்னொரு கிறிஸ்தவ ஆட்சியில் இருக்கும்போது இந்த திமுகவை கிறிஸ்தவர்கள் ஆதரிக்க போவதில்லை. இது நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இது ஒரு மனப்பால். அதாவது என்னன்னா, மைனாரிட்டி ஓட்டை ஏதாவது ஒரு காலத்தில் நம்ம வந்து வாங்கிடலாம். இதற்காக வந்து இன்னைக்கு இந்த மாதிரியாக ஸ்டாலின் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், போன தேர்தலையே ஜோசப் விஜய்னு பேர் வந்த உடனேயே நான் கிறிஸ்தவன் என்று சொன்ன துர்காவின் மகன் உதயநிதி கழட்டி விடப்பட்டான். இது வந்து ஒரு கிறிஸ்தவ மனநிலை. இதுதான் துலுக்க மனநிலையும் கூட. அவங்க மதம் என்று வந்தால் அதுவரை அண்ணன் தம்பியா பழகினவனை கூட கொன்னுகிட்டு அடுத்த இடத்துக்கு போறதுக்கு இவனுங்க தயங்க மாட்டாங்க. இது உலக அரசியல்ல நீங்க இதை பார்த்தே அப்படின்னா, நம்ம நாட்டு அரசியலே எடுத்துப்போமே. நம்ம நாட்டு அரசியலே விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு அதங்காரம். அது 2 துலுக்க ஜெனரலை கூடயே வச்சுக்கிட்டு இருந்தார் ராமராயர். பாம் கூட இருந்து போர் முனையில போய் பீரங்கியை திருப்பி போட்டு தள்ளிட்டு போயிட்டான். இங்க நம்ம வீர பல்லாலா அங்க சரித்திரம் வரும்போது கூட வச்சிருந்தவன் தான் கடைசியில் அவரை போட்டு தள்ளினது. இந்த வரலாறுங்கக்கூடியது இந்த நாட்டில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, ஆண்ட்ரூஸ் சொல்லும் போது சொல்லுவார், ஒரு பெரிய காந்தியன், அவர் சொல்லும்போது தெளிவாக சொல்லுவார், இந்த 5ஆம் படை தாண்டா இவனுக்கு இந்த பாதிரி படை என்பது அப்படிம்பார். ஏன்னா ஒவ்வொரு நாட்டில் 4 படை இருக்கும், இது 5ஆம் படைங்கிறது இந்த படை அப்படின்னு சொல்லுவார். அதனால இந்த விஷயத்தை இந்த நாட்டின் அரசியல்வாதிகள் என்று புரிந்து கொள்ளப் போகிறார்கள் என்பது எனக்கு தெரியலை. அடுத்தது இதில் எதை கவனிக்கணும் அப்படின்னா, இங்கேருந்து வந்திருக்காங்க இவங்க எல்லாம் வந்து பார்த்தார்களாம். இதே விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இதே விஜய் ஆட்சி வந்தவுடனே இந்த கிறிஸ்தவர்கள்ல என்னெல்லாம் பேசினாங்க. தேவதூதனின் ஆட்சி வந்து விட்டது, அது வந்து விட்டது, இது வந்து விட்டது. அப்ப அணுகுமுறையே என்ன? சரி, நான் இப்ப என்ன கேட்கிறேன், இந்த எஃப்சிஆர்ஏ பில்லை பத்தி பார்லிமெண்ட்ல விவாதம் நடத்துகிறோம். விவாதத்துல எது சரியோ அதை நாங்க ஏத்துக்கிறோங்க சொல்லக்கூடிய தைரியம் எந்த அரசியல் கட்சிக்காவது இருக்கா? கிடையாது. யாருக்காவது இருக்கா? அதுல சர்ச்சு கட்டப்படாதுன்னு இருக்கா? இந்த பில்லுல இல்ல. பைபிள் கிளாஸ் நடத்தப்படாதுன்னு இருக்கா? அதுல கிடையாது. நீ எந்த பர்பஸுக்காக வெளிநாட்டுல பணம் வாங்குறாயோ அந்த பர்பஸுக்கு மட்டுமே செலவு செய்ய வேண்டும். அப்படி நீ செலவு செய்யாமல் இருந்தாச்சுன்னா நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரு பர்பஸுக்காக நீ பணத்தை வாங்கின அப்புறம் உன் எஃப்சிஆர்ஏ லைசன்ஸு நீ ரினியூ பண்ணலை, இல்லைன்னா வேற ஏதாவது நீ தவறு செய்ததற்காக அது ரத்து செய்யப்படுகிறது. அப்படி வந்தாச்சுன்னா அந்த பணம் அரசாங்கத்துக்கு போய் சேர வேண்டும். அதானே? ஆமா. சரி, நீ தான் தப்பு பண்ணிட்டேன்னு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் அந்த பணத்தை நீ எப்படி செலவு பண்ண? நீ எதுக்கு செலவு பண்ணுவ? ஒரு அக்கௌண்டபிலிட்டி தானே? கண்டிப்பா. இதே மாதிரி தானே எல்லா நாடுகள்லயும் இருக்கு சட்டம். ஆமா.
அப்போ அப்படி ஒரு சட்டம் இருக்கும்போது அதுல வந்து நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த தவறுகளை எல்லாம் கிறிஸ்தவர்கள் செய்கிறார்கள், அதனால தானே நீங்க எதிர்க்கிறீங்க. நிச்சயமாக. எதிர்க்கிறதுக்கு நோக்கம் என்னப்ப? ஓப்பனா வாங்க. இந்த இந்த இது இப்ப இந்த ஷரத் இருக்கு, இந்த ஷரத்தில் இதை நாங்கள் இந்த காரணத்தினால் எதிர்க்கிறோம் சொல்லுங்க. கவுண்டர் சொல்லட்டும். எது நியாயமா இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம முடிவு செய்வோம். இந்த தைரியம் ஏன் வந்து எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லை? அப்போ எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தெரிந்த உண்மை ஒன்று, வெளிநாட்டு பணத்தை வைத்து இங்கே மதம் மாற்றம் நடக்கிறது, இங்கே பயங்கரவாதம் வளர்க்கப்படுகிறது, வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய பணங்களை வைத்து போராட்டம் என்ற பெயரில் தேச விரோத நடவடிக்கைகளில் இவர்கள் செலவு செய்கிறார்கள். எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தெரிஞ்சிருக்கு. புதுசு இல்லை. ஏன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது நாராயணசுவாமி இதைத்தான் சொன்னாரு. கூடங்குளத்தில் உள்ள போராட்டத்துக்கு வெளிநாட்டுக்காரன் சர்ச்சை வழி பணம் செலவு பண்றான்னு சொன்ன ஒரு காங்கிரஸ் நாராயணசாமி. கண்டிப்பா காங்கிரஸுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப அந்த அரசுல திமுகவும் கூட்டணியில் இருந்தது. அந்த நேரத்தில் அந்த கூட்டணியில தான் வைகோ இருந்தாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். திருமாவளவன் அந்த கூட்டணியில தான் இருந்தாரு. அவருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ அதே நேரத்தில் இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு அரசாங்கத்தை தோற்கடிப்பதற்காக அமெரிக்கா சர்ச்சு வழி பணத்தை இங்கே செலவு செய்கிறது. இது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்காரங்க சொன்னது. இதனால் பாதிக்கப்பட்ட கட்சி நாங்கள்னு சொன்னது கம்யூனிஸ்ட்காரங்க. இப்போ கூட ஒரு கம்யூனிஸ்ட் எம்பி சொல்லியிருக்காரு, ஒரு அமெரிக்கா எம்பி ஒருத்தர் இந்த பில்லுக்கு எதிர்ப்பு தெரிஞ்சோன்னு, இது எங்க உள்நாட்டு விவகாரம், நீ பேசப்படாது, ஆனால் நாங்கள் எதிர்ப்போம். இது என்னன்னா நாங்க எதிர்ப்போம். நீ நியாயத்துக்கு இந்த பில்லுக்குள்ள எல்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்கணும். ஏன்னா ஆதரவுன்னு சொல்லியாச்சுன்னா நீங்க தானடா இன்னைக்கு இப்படி எங்களை ஏமாத்தி விட்டாங்க அமெரிக்காக்காரன், நீங்க தான் சொன்னது. ஆனால் இப்ப அதுக்குன்னு சொல்லி எப்படின்னா, நடந்தது உண்மைதான், ஆனா அதை நீ சொல்லப்படாது. நாங்க அடி வாங்கியிருக்கோம், நாங்க இன்னும் அடி வாங்குவோம், ஆனா நான் உன்னை அடிப்பேன்னு சொல்லி நீ அடிக்கப்படாது. ஆனா நீ அடிச்சுக்கோ, நான் வாங்கிக்கிறேன். இப்படி ஒரு கேடுகட்ட கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. இப்ப இந்த குற்றச்சாட்டை சொன்னது கம்யூனிஸ்ட் கட்சி. இன்னைக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் இதை எதிர்ப்பு தெரிவிக்கிறது. அப்ப இந்த ஏதாவது ஒரு கட்சிக்கு நீங்க சொன்ன உங்க பாயிண்ட், இட்ஸ் நீங்க சொன்ன என்னெல்லாம் தவறுகள் இதற்கு முன்பு நடந்திருக்கிறதோ, இந்த தவறுகள் நடைபெறாமல் இருப்பதற்கான பாதுகாப்புகளை இந்த சட்டத்துக்குள் இந்த அரசு கொண்டு வந்திருக்கிறது. புதுசா ஒண்ணு இவங்க சொல்லலையே, நீங்க சொன்னது தானே செய்திருக்காங்க. நிச்சயமா. அப்ப நீங்க ஒரு விஷயம் தப்பு என்று சொன்னால் கூட, கிறிஸ்தவன் சொன்னா அந்த தப்புக்கு நீங்கள் உடன்படுகிறீர்கள் என்றால் உங்க கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கா? இல்லைன்னா கிறிஸ்தவர்கள் அங்கிறது அடிக்கக்கூடிய அந்த கொட்டுக்கு ஆடக்கூடிய குரங்குகள் இவர்களா? நிச்சயமா. இப்ப அதெல்லாம் இல்லை. இப்ப அதான் தடை வச்சு விட்டாங்க. நம்ம சின்ன குழந்தையெல்லாம் இருக்கும்போது முன்னாடி டொக்கு டொக்கு டொக்குன்னு கொட்டை அடிச்சுட்டு ராமா இப்படி துள்ளு ராமா, படு ராமா, தோப்புக்காரணம் போடு ராமா, குட்டிக்காரணம் போடு ராமாம் அந்த குரங்கு போடும். அப்ப இன்னைக்கு இந்த கட்சிகள் எல்லாம் எப்படின்னா, கிறிஸ்தவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குரங்காட்சிக்கு முன்னாடி ஆடக்கூடிய குரங்குகளாக இன்று இருக்கிறார்கள். இதெல்லாம் நீங்க சொன்ன விஷயம்தான். அப்ப நாங்க வந்து அப்படி உண்டுன்னா செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புறோம், அதை அனுப்புறோம். ஏன் இவங்க உடனே வந்து பாக்குறாங்க? இப்ப என்ன பிரச்சனைன்னா, விஜய்க்கு வந்து ஒரு எம்பி கிடையாது. ஆமா, பெரும்பான்மையான எம்பிக்கள் திமுக விட்டு இருக்காங்க. அதனால விஜய்க்கு எதிர்கட்சியாக இருக்கிறதுனால இவங்க ஏதாவது பிஜேபிக்கு சாதகமா பண்ணிவிடக் கூடாதே, அதுக்காக உடனே 50 பேர் வந்து பாக்குறாங்க. அப்ப என் கேள்வி என்னன்னா, திமுக காரங்களுக்கு அவன் மதம்னு வந்தாச்சுன்னா அவன் ஒன்னையே போட்டு தள்ளிட்டு போயிடுறான். கண்டிப்பா. ஒன்னு அவன் போட்டு தள்ளிட்டு போனதுக்கு காரணமான மதம் என்பது வளர்ந்தால் நீ இனிமே எந்திருக்க போறதே கிடையாது. நிச்சயம். அவன் திமுகவை கண்டுக்க போறது இல்லை, காங்கிரஸை கண்டுக்க போறது இல்லை. அவன் மதம்னு வந்தாச்சுன்னா அதோட சொல்லி முடிஞ்சது. அப்ப அவன் அவனுக்குள்ள நோக்கத்தை கரெக்டா பாத்துக்கிறான். நீங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி நாக்க தொங்க போட்டுக்கிட்டே ஏதாவது ஒரு காலத்துல அவன் நமக்கு உதவி பண்ணுவான்னு பார்த்தா, அந்த பணம் வந்து இங்க மதம் மாத்தியாச்சுன்னு சொன்னா, பாதிரியார் சொன்னதுக்கு தாண்டா அவன் ஓட்டு போட போறேன். அங்க வந்து உங்க கரடி பொம்மை மாதிரி ஒரு ஆளை கொண்டு நீங்க முன்னாடி நிப்பாட்டி, இவரு சொல்கிறார் ஓட்டு போடு, அவர் சொல்கிறார் ஓட்டு போடு, நான் போட போறேன்? கண்டிப்பா இல்ல. போட போறதே இல்லையே. கண்டிப்பா இல்ல. அப்ப சுயமரியாதை, இதான் சுயமரியாதை. காலவே விழக்கூடிய லெவல்ல இந்த கட்சிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்போ ஒரு
இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான ஸ்டீஃபன் நீல்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு பாதிரியார். அவர் வந்து ஒரு திருநெல்வேலி மிஷன்ஸை பற்றி ஒரு புத்தகம் எழுதுறார். அதில் வந்து அவர் ஒரு வார்த்தை குறிப்பிடுறார். அதாவது கிறிஸ்டியன்ஸ் வந்து ஒரு மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டியாக இருந்தால் கூட இவர்களது வாத திறமையும், அவர் சொன்ன வார்த்தையை நான் அப்படியே சொல்றேன், நேரு போன்ற தலைவர்களின் கருணையும் கான்ஸ்டிடியூஷன்ல இந்த மைனாரிட்டிகளுக்குள்ள விஷயங்களை எல்லாம் சேர்ப்பதற்கு உறுதுணையாக அமைந்தது. இந்த ப்ரீச், பிராக்டிஸ் அண்ட் ப்ரொஃபஸ் இது வரத்துக்கு காரணமே என்ன அப்படின்னு சொன்னா இந்த கிறிஸ்தவர்களுக்குள்ள ஆர்குமெண்ட் தான் அப்படின்னு அவருக்குள்ள புஸ்தகத்தில் எழுதுறார். அப்போ ஈவன் தோ தே ஆர் அ டைனி மைனாரிட்டி, அவர் யூஸ் பண்ண அதே வேர்டை நான் யூஸ் பண்ண, டைனி மைனாரிட்டி. அப்போ இந்த டைனி மைனாரிட்டியாக இருக்கும் போதே நேருவை சோழியை முடிச்சுட்டாங்க. இப்போ நல்ல விசிபிள் மைனாரிட்டி ஆயிட்டான். மொத்த திராவிடம் கம்யூனிஸ்ட் எல்லாம் சோழியை முடிச்சுட்டான். இவன் இன்னும் ஒரு பெட்டர் மைனாரிட்டி ஆயிட்டான்னா வேற சமுதாயத்தை வாழ விடுவானா? கண்டிப்பா. இல்ல திமுகவுக்கு புரியற மாதிரி சொல்லியாச்சுன்னா உங்க குடும்ப அரசியலையாவது உங்களாவது செய்ய விடுவானா என்பதை நீங்க யோசிச்சுங்க. ஹவாலா பணப்பரிமாற்ற வழக்கில் அப்துல் பாசித் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு இந்த விஷயமாக ஒரு காணொளி ஒன்று சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு வந்து வைரலாகவும் ஆயிருக்கிறது. அவர் யார் அப்படின்னு சொல்லி அதில் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது ஒரு ஜமாத்து கூட்டத்துக்குள்ளார அவரை பிடிச்சி கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஜமாத்து தான் இன்னைக்கு காவல்துறையிடம் அவரை ஒப்படைத்தும் இருக்கிறார்கள். யார் அந்த அப்துல் பாசித் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 கோடி ரூபாய் பணத்தை மக்களிடமிருந்து மோசடியாக பெற்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பல பெண்கள் மீது வன்கொடுமைகளை நிகழ்த்தியிருக்கிறார் அப்படிங்கக்கூடிய ஒரு புகாரும் இருக்கிறது. ரெண்டாவது அவர் தன்னுடைய மனைவியும் கூட விவாகரத்து செய்திருக்கிறார். அந்த ஒரு வழக்கம் அது மேலே இருக்கிறது. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாமே அவரிடம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ எப்படி அவர் பிடிபெற்றிருக்காருன்னா கிட்டத்தட்ட ஒரு 90 லட்சம் ஹவாலா பணத்தை திருச்சியில் போய் மாத்துறதுக்கும் போயிருக்காரு. அந்த டைமத்தில் தான் இவர் பிடிபட்டிருக்காரு அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்கும் பொழுது அந்த விஷயங்கள் எல்லாம் தெரிகிறது. ஆனால் இவர் வந்து இந்த அப்துல் பாசித் பார்த்தீங்கன்னா இவர் தன்னோட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய அறிஞர் அப்படிங்கக்கூடிய போர்வையில் யூடியூப்ல பல வீடியோக்களை வந்து தொடர்ந்து வெளியிட்டு வந்தவர். அவர் ரொம்ப பிரபலமாக அந்த யூடியூப் சேனல்ல வந்து இவரை பின்பற்றுபவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு பெரிய யூடியூப் சேனல் நடத்தி வருகிறார். இன்னைக்கு இவரை தான் வந்து கைது செய்திருக்கிறார்கள். இவருடைய மனைவி இந்த விவாகரத்து சமயத்தில் அவங்க மனைவி கொடுத்திருக்கிறதையெல்லாம் பார்த்தா எந்த அளவுக்கு வந்து தன்னை கொடுமைப்படுத்தினார். எல்லா நேரங்கள் எப்படிப்பட்ட இருந்தாலும் கூட தன்னுடைய இந்த திருமண வாழ்க்கையை இழந்துவிட வேண்டாம் என்பதற்காக அவர் பெரிய அளவில் அவர் போராடி இருக்கிறார். ஒவ்வொரு முறை அந்த திருமண உறவை சரி செய்ய அவர் முயன்ற பொழுதும் கூட இவர் வந்து ஒரு கொடூரமாக அவரை அடக்குமுறையாக அடக்கி வைத்திருந்திருக்கிறார். பல தாக்குதல்கள் இது போன்ற விஷயங்களுக்கும் ஆளாயிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவர் மனைவி மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவியோட குடும்பமும் கூட இவரால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதில் தெரிவித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர் இன்றைக்கு கைதாகி இருக்கிறார். கைது செய்யப்பட்டிருக்காரா? போலீஸ்காரர்கள் ஸ்டேஷனுக்கு அழைத்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். அப்படிதான். அதுக்கப்புறம் அவர் ரிமாண்ட் ஆன மாதிரி எனக்கு தெரியல. பார்க்கணும், ஆயிருந்தா நல்லது. ஒன்று. ரெண்டாவது, இவருக்குள்ளே பேக்ரவுண்டு பார்க்க போயாச்சுன்னா அந்த டயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் கூட இதை பற்றி எல்லாம் நிறைய பேசி எல்லாம் கூட அந்த டயத்தில் வீடியோலாம் நிறைய வெளியிட்டார். என்ன அப்படின்னா ஒரு காஃபிடேரியா நிறைய நடத்தினாங்க. யாரெல்லாம் அதில் ஒரு இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா போதை மன்னன் ஜாஃபர் சாதிக், அதுக்கப்புறம் இந்த சினிமா அமீர், அதுக்கப்புறம் இந்த பாசித், இவங்க 3 பேரும் அதெல்லாம் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் நிறைய விஷயங்கள்லாம் வெளியே வந்தன. அதனால இது வந்து அவருக்கு வந்து முதல் கேஸோ ஏதோ இல்லை, ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் இல்லைன்னா அந்த குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் வந்தன. அதுக்கு மேலே என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என்பது இதுவரை நமக்கு தெரியலை. ஏன்னா மத்திய புலனாய்வு நிறுவனங்கள் மீது உள்ள நம்பிக்கை எனக்கு முன்னாடி மாதிரி இல்லை. அங்கேயும் பல தலைவர்களை எல்லாம் சந்தித்தெல்லாம் தப்பி வருகிறார்கள்ங்கக்கூடிய செய்திகளெல்லாம் நம்ம காதில் வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால் அந்த நம்பிக்கையும் வர குறைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த வழக்கில் இது முதல் முறை இல்லை, இது ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு ட்ரக்கு கேர்டல்லையும் இவர் சம்மந்தப்பட்டிருக்கிறார். இன்றைக்கி பார்த்தாச்சுன்னா 90 லட்சம் ரூபா பணப்பரிமாற்றம், ஹவாலா பணப்பரிமாற்றத்திற்காக திருச்சி வந்த இடத்துல இவரை வந்து அந்த ஜமாத்தார் பிடித்து போலீஸ்காரங்கள்ட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இதுதான் நம்ம இதில் கவனிக்க வேண்டியது. அப்போ
ஏற்கனவே இவர் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது ஒரு போதை கடத்தல் ஆசாமியுடன் வியாபாரம். இப்போ என்னடான்னா ஹவாலா பணி பரிமாற்றம். அடுத்தது என்னன்னா மனைவியின் புகார். அது கூட இப்போ என்னன்னா இந்த முத்தலாக்கில் வந்து முன்னாடி மாதிரி இந்த ஃபோனில் சொல்கிறது இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஸோ அந்த கேஸ் இனி அடுத்தது என்ன ஆகுங்கக்கூடியது தெரியலை. நீ அது வேற ஒரு பக்கம் இருக்கு. ஸோ அப்போ இந்த பேக்ரவுண்டில் உள்ளவர் செய்கிற வேலை என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இவர் வந்து பயான் அடிக்கடி வீடியோவில் போட்டுக்கிட்டு இருக்காரு. நல்ல ஃபாலோயிங் உள்ள ஒரு நபரும் கூட. இன்னும் சொல்ல போனால் இவரை வந்து அறியப்படக்கூடியது இஸ் அ ரேடிக்கல் ப்ரீச்சர். ரேடிக்கல் ப்ரீச்சர் என்ன அப்படின்னா அடிப்படைவாத இஸ்லாத்தை இவர் போதிக்கக்கூடியவர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா, இவர் எல்லாத்திலையும் அடிப்படைவாதத்தை பார்க்கக்கூடியவர். இப்படி ஒரு வியாபாரத்தில் அதுவும் இந்த மாதிரியான ஒரு இதில் ஈடுபடுவதை இஸ்லாமிய அடிப்படைவாதம் ஏற்றுக்கொள்ளுமா கேட்கணும். நமக்கு தெரியாது. ரெண்டாவது, அன்னைக்கு நீ மார்க்கத்து நல்லா உனக்கு ஆண்டவன் அறிவை கொடுத்துருக்கேன், ஆனால் இப்படி நீ மார்க்கத்துக்கு துரோகம் பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஜமாத்துக்காரங்களாம் அவரை திட்டிகிட்டு இருக்காரு. கூலா நிற்கிறாப்படி, கூலா நின்றுக்கிட்டு அதுக்கு ஏதோ பதிலுன்னு சொல்கிறாப்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 பேரை கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் ஒன்றும் விரோதமாக பண்ணலையே. அப்போது மனசாட்சிக்கு விரோதமாக செய்வதை மார்க்கம் ஏற்றுக்கிறதா? அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த மாதிரியான இஸ்லாமிய சமுதாயத்தில் இந்த மாதிரியான புல்லுருவிகள் வராமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் பலதார திருமணத்தை தடை செய்ய வேண்டும். இந்த பலதார திருமணத்தை நீங்கள் தடை பண்ணியிருந்தாச்சுன்னா இந்த மாதிரி இன்னைக்கு அந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு அவல நிலை ஏற்பட்டு இருக்கும்னா கண்டிப்பாக ஏற்பட்டிருக்காது. நிச்சயமாக. ஆனால் இந்த அடிப்படைவாதத்தை பேசக்கூடியவர்களை கண்டுக்காம அரசாங்கம் விடக்கூடிய காரணத்தினால தான் இன்னைக்கு இந்த மாதிரியான கிரிமினல்ஸ் வந்து இன்னைக்கு மத விஷயங்களை சொல்லக்கூடிய இடத்துக்கு. அப்போ இவங்ககிட்ட ட்ரெயின் ஆகக்கூடிய ஆட்கள் எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. பல குண்டுவெடிப்பு வழக்குகள், பல பயங்கரவாத வழக்குகள், இதில் எல்லாமே இந்த ஜைனுலாப்தீனை பற்றி பலர் வந்து சாட்சியம் சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்ல போனால் ஏர்வாடி காசிம் அவரை பற்றி கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 3-4 பேர் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. அவங்கெல்லாம் தினை அக்யூட்டட் கிரிமினல்ஸ். ஆனால் இன்னைக்கு ஜைனுலாப்தீன் ஜாலியாக வெளியில் சுற்றிட்டு தானே இருக்கு. அப்படி என்ன அப்படின்னா, சில போலீஸ்காரங்களுக்கு ஜைனுலாப்தீன் சோர்ஸாக இருப்பார். ஸோ எங்கள் சோர்ஸ்ன்னு அவங்க யாராவது கொஞ்சம் பேர் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இன்னொரு பயங்கரவாதிக்கு என்ன பண்ணுவாங்க, இன்னொரு போலீஸ்காரர் அவருக்குள்ள சோர்ஸ்ன்னு ப்ரொடெக்ட் பண்ணுவார். ஆனால் பயங்கரவாதம் மட்டும் அப்படியே ஒழியாமல் இருந்து கொண்டே இருக்கும். இப்போ இவர் வந்து ஒரு பயான் சொல்கிற ஒரு ரிலிஜியஸ் லீடர், ரைட்? அடுத்தது நான் சொன்ன ஜைனுலாப்தீன் பயங்கரவாத விஷயங்கள் அவர் மேலேயும் இந்த மாதிரி பொம்பளை புகார், பணப்புகார் எல்லாம் அவர் மேலேயும் முஸ்லீம்களே தான் வைத்தார்கள். அடுத்தது ஜவாஹிருல்லா கன்விக்டட் பை கோர்ட், வெளிநாட்டில் இருந்து பணத்தை பயங்கரவாத அமைப்புகளுக்காக வேண்டி செலவு பண்ணதில். யோசிச்சு பாருங்க, இந்த சமுதாயத்தில் பெரும் தலைவராக அடையாளம் காட்டப்படக்கூடியவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தில் எவ்வளவு நல்லவங்க இருக்காங்களே, அந்த சமுதாயத்தில். ஏன் அவர்களை அந்த சமுதாயம் அவரது இவங்களை நமக்கு முன்னோடின்னு ஏன் அடையாளம் காட்டப்படுவதில்லை? ஏன் அரசியல்வாதிகள் அந்த மாதிரியான தலைவர்களை அணுகுவதில்லை? அப்ப இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சூழல், இந்த மாதிரியான பயங்கரவாதிகள் அடிப்படைவாதிகளை ஆதரிப்பதனால தான் அடுத்த அடிப்படைவாதி உருவாகுது. முகமது அலி ஜின்னா இஸ் a highly westernized person. அந்த 5 நேர தொழிலெல்லாம் பண்ணாத அளவு. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, பம்பாயிலிருந்து இதை பிரிக்கிறாங்க, சிந்த தனி மாகாணமாக. அதை பிரிக்க கூடாது, அது மத அடிப்படைவாதத்திற்கு வழிவகுக்கும் என்று பேசியவர் ஜின்னா. ஆனா காங்கிரஸ், குறிப்பாக காந்தி, நேரு, இவங்களுக்குள்ள இந்த மாதிரியான அடிப்படைவாதிகளை எப்படியாவது நம்ம தாஜா பண்ணணும்னு காலில் விழுந்த காரணத்தினால எப்படி இருந்தாச்சுன்னா நமக்கு பொழப்பு ஓடாதுன்னு சொல்லி இதே ஜின்னா வந்து ஒரு கடும் இஸ்லாமிய பிரிவினைவாதியானார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையும் இல்லையா அதை இயக்குபவர்களும் இந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் கிரிமினல்களை வளர்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனால 2 விஷயம் நடக்குது. ஒன்று, நல்லவர்கள் பலர் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள், ஆனால் அடிப்படைவாத முஸ்லீம் நல்லவராக இருக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும்.
அந்த நல்லவர்கள் யாரையுமே நம்ம வந்து மதிக்காமல் அடிப்படைவாதிகள் மட்டும்தான் இஸ்லாத்தின் அடையாளம் என்று இவர்கள் காட்டுறதுனால இன்னைக்கு இந்த மாதிரி ஆட்கள்லாம் வளர்ந்து வருகிறார்கள். இப்போ யோசிச்சு பாருங்க, இதே ஆள் இந்த மாதிரி ஒரு பெரிய யூடியூப் ஃபாலோவிங் இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் இந்த ஜமாத்காரர்கள் இப்படி மரியாதையாக அவரை போலீஸில் கொண்டு விட்டுருப்பாங்க, 4 சாத்தியில் கொண்டு விட்டுருப்பாங்க. அப்போ எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், தவறு பண்ணுவதற்கு இன்னைக்கு இந்த தலைமை என்பது அவர்களுக்கு பயன்படுகிறது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று, தவறு செய்தால்தான் தலைவனாக முடியும். இன்னொன்று, நீ தலைவன் ஆயிட்டேன்னா நீ தவறு செய்வதிலிருந்து தப்பி விடலாம். இது 2 பக்கமும் இதில் அவர்களுக்கு லாபப்படுது. இதனால அதிகம் பாதிக்கப்படுவது யார்? நாடு பாதிக்கப்படுகிறதுங்கிறது ஒன்று, அதிகம் பாதிக்கப்படுவது முஸ்லிம் சமுதாயம் தான் பாதிக்கப்படுகிறது. அந்த பெண் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த பெண்ணின் குடும்பம் பாதிக்கப்படுது. இந்த மாதிரி எவ்வளவு பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க? சரி, நீ யாரோட சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணி இருந்திருக்க? ஒரு ட்ரக்கு கார்டல் நடத்தக்கூடிய ஒரு ஆளோட இன்வெஸ்ட் பண்ணியிருக்க. அதில் பாருங்க, 3 பேருமே அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஆள். அமீர், ஜாஃபர் சாதிக், பாசித்து. அப்போ என்ன அபிப்பிராயம் இந்த சமுதாயத்தை பற்றி நீங்கள் வெளியில் நீங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கு? இவங்களை பார்த்து வளர்ற அடுத்த தலைமுறை எப்படி வளரும்? அதனால இது வந்து நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இது ஒரு தனிநபரோடு பிரச்சனையாக பார்க்கல. இந்த மாதிரியான ஆட்களை சமுதாயத்தில் வளர விடக்கூடிய சமுதாயத்தின் தவறு ஒன்று. 2வது, இந்த மாதிரியான ஆட்கள் வளருவதற்கு ஏதுவான ஒரு சூழல் இந்த மாநிலத்தில் நிலவுகிறது என்றால் இது இங்கு உள்ள ஆட்சியாளர்கள் மீதும் இங்கு இருக்கக்கூடிய கட்ட அமைப்பின் மீதும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதனால இந்த 3 சரியாகாம இந்த மாதிரியான ஹை எண்ட் கிரிமினல்ஸ் இவங்களால தடுக்கிறது கஷ்டம். 2வது, கேஸ் நடந்து இந்த கேஸில் நீ இவனை ஏற்றி அவன் சொல்லுவான், வேற ஒரு 10 பயங்கரவாதி கூப்பிட்டு மிரட்டி விட்டானே எவனா சாட்சி சொல்ல போவான்னா? ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம திருவள்ளிக்கேணில் பார்த்தோம், அந்த அம்மாவுக்கு கையில் வக்ஃப் போர்டே சாவியை கொடுத்து அவங்க கையில் கொடுத்துச்சு. அங்கவே பிரச்சனை பண்ணி வக்ஃப் போர்டு வாசல்லே அந்த அம்மாவை அடித்து இடுப்பு உடைச்சுட்டான். எப்படி இந்த தைரியம் வருது? இப்போ எம்கேஎன் ட்ரஸ்ட்டை பற்றி நம்ம பல விஷயம் சொல்லியிருக்கோம், என்னெல்லாம் ஊழல் நடக்குதுன்னு. இப்போ இந்த எம்கேஎன் ட்ரஸ்ட்டுக்கு எதிராக லோக்கலில் வந்து போராட்டம் வர நடத்துகிறாங்க. ஏதாவது பேப்பர் கவர் பண்ணுது, எங்கேயாவது கவர் ஆச்சா? ஆகலை. அப்போ நீங்கள் வந்து தவறு செய்யக்கூடியவர்கள், தேசத்துக்கு விரோதமானவர்கள், அடிப்படைவாதிகள், இவங்களெல்லாம் நீங்கள் வந்து முக்கியமான இடங்களில் வச்சாச்சுன்னா அப்புறம் சாதாரண ஒரு முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞன் அவன் தன் வாழ்க்கையை எந்த பாதையில் அமைத்துக் கொள்வான்? அதனால இந்த எக்கோசிஸ்டம் இஸ் பிரீடிங் கிரிமினல்ஸ். இதை உண்மைக்குமே அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சிந்திக்க வேண்டும். வாக்கு வங்கிகளாக பயன்படுத்தக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு மனசாட்சி என்று ஒன்று இருந்தால் நாம் செய்வது தவறு என்பதை உணர வேண்டும். அரசியல் கட்சி வரும் போகும், ஆனால் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையோ இல்லைன்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய வேறு பல டிபார்ட்மெண்ட்டோ உங்களுக்குள்ள மேண்டேட்டுங்கக்கூடியது இந்தியாவின் சட்டத்தையும் இந்த நாட்டின் அமைதியும் நிலைநாட்டுவதற்கு, சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவது, இது உங்களுக்குள்ள மேண்டேட். இது ஆனால் அரசியல்வாதிகளுக்காக நீங்கள் அதையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் வாட்டர் டவுன் பண்ணுறதுனால நீங்கள் உங்கள் பணிக்கு துரோகம் செய்கிறீர்கள். இந்த பணிக்கு நீங்கள் துரோகம் செய்கிறதுனால நீங்கள் சமுதாயத்துக்கும் நீங்கள் உங்களால் வந்து பிரச்சனை, நீங்கள் முஸ்லீம் சமுதாயத்துக்கு நீங்கள் பிரச்சனை உண்டாக்கிட்டு இருக்கீங்க. இதை இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் புரிந்து கொள்ள வேண்டும்னு நான் நினைக்கிறேன். மல்யுத்த வீரர் பிரிஜ்பூஷனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் பொய்யானவை, இது வந்து அரசியல் சதி அப்படின்னு சொல்லி டெல்லி நீதிமன்றம் இன்னைக்கு வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன, யார் இந்த பிரிஜ்பூஷன் பார்த்தா நமக்கு தெரிஞ்ச, ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய போராட்டம் அந்த டைம்ல நடந்தது நமக்கு தெரியும். ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய முன்னாள் தலைவர் தான் இந்த பிரிஜ்பூஷன். அவர் மேலே வந்து ஒரு 6 மல்யுத்த வீராங்கனைகள் அவர் மேலே ஒரு பாலியல் புகார்களை அந்த சமயத்தில் அவங்க வந்து கொடுத்தாங்க. அதனுடைய அடிப்படையில் அவர் அந்த
பதவியை ராஜினாமா செய்தார். அதற்கு பிறகு அவர் மேல இந்த வழக்குகள் என்பது தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருந்தது. இதற்காக பெரிய பெரிய போராட்டங்களை எல்லாம் அந்த சமயத்துல நடத்தினார்கள். இதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு அந்த 6 வீராங்கனைகளும் அவங்க வந்து வற்புறுத்தப்பட்டு, அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு இவருக்கு எதிராக புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஃபுல்லாவே வந்து ஃபேப்ரிகேட்டட், அதாவது புனையப்பட்டவை, அனைத்தும் பொய்யானவை, ஒரு பெரிய ஒரு அரசியல் சதி இதன் பின்னாடி வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறார்கள். தர்மேந்திர பிரதானுக்குள்ள ரெசிக்னேஷன் வரும்போது ஏதோ மாபெரும் வெற்றின்னு எதிர்கட்சிகள்லாம் கூவிட்டு இருந்தாங்க. இது அந்த மாதிரி பல சதி செயல்கள்ல இந்த இதுவும் ஒன்று. ஏன்னா இவர் பிரிஜ்பூஷன் சிங் பிஜேபிக்கு கொஞ்சம் நெருக்கமானவர். ஏற்கனவே போகத் வந்து காங்கிரஸ் கேண்டிடேட்டா கூட எலெக்ஷன்ல நின்னாங்கன்னு நம்ம பார்த்தோம். அதனால இது அரசியல் சதியின் அடிப்படையில் வந்திருக்கிறது என்ற தீர்ப்பு இன்று நீதிமன்றத்தில் வந்திருக்கிறது. ஆரம்பத்திலிருந்து இந்த விஷயத்தை நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இதுல வந்து பிரிஜ்பூஷன் வந்து ரிசைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்கக்கூடியதை நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா அந்த அசோசியேஷன் எந்த அளவு அவர் நல்லபடியாக மாற்றி இருந்தாருங்கக்கூடிய விஷயமெல்லாம் கூட அன்னைக்கு செய்திகள் சிந்தனைகள்ல நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து நீதிமன்றம் இந்த விஷயத்தை இன்று தீர்ப்பாக கொடுத்திருக்கிறது. அப்போ நம்ம இதை எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அருகதை இல்லை, திறமை இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு மனுஷனை எப்படி வேணாலும் பொது வாழ்க்கையில அவமானப்படுத்தி அவனை துரத்தக்கூடிய மென்டாலிட்டி இங்க கூடியது ஒரு ஜனநாயக நாட்டிற்கு அழகாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நான் ஒரு ஜனநாயகவாதியாக இருந்தால், நான் உண்மைக்குமே ஏதோ நாங்க தான் ஜனநாயகவாதி, நாங்க தான் காப்பாற்ற போறோம்னு தூக்கி 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 பிடிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல கான்ஸ்டிடியூஷன். ஆமா, அது உண்மையாக இருந்திருந்தால் நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? மக்களுக்குள்ள தீர்ப்பு இப்படி, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் தீர்ப்பை முகவசன் தீர்ப்புன்னு ஏத்துக்கணும். ஓட்டு மிஷின் தோத்து போனா ஓட்டு மிஷின்ல தப்பு. எவனையாவது பத்தி அவதூறு பேசுறது, தீர்ப்பு கொடுத்தாச்சுன்னா நீதிபதி மோசம். சரிப்பா, ஓட்டு மிஷின்ல ப்ரூவ் ஆகலையே இதுன்னா எலெக்ஷன் கமிஷன் தப்பு. இப்ப எதுதான் ஏன் சரி? உனக்கு மக்கள் மனதை வெற்றி ஜெயிப்பதற்கு போக்கு இல்லை, அருகதை இல்லை. அப்ப என்ன பண்றது? இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இது பண்ணி மக்கள் மனசுல ஜனநாயகத்துக்கு மீது ஒரு நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலை. கரெக்ட். அதுக்கு அவதூறுகளை சொல்வது இன்னைக்கு நடந்ததுல, அப்படி நடந்ததுல தான் இந்த பிரிஜ்பூஷனுக்குள்ள ஒண்ணு. ஆனா இதை வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு சாதாரண விஷயமா ஒரு நீதிமன்ற தீர்ப்பாக நாம் பார்க்கல. யோசிச்சு பாருங்க, ரஃபேல் ஊழல் நடந்துட்டு ஊழல் முடிஞ்சோன்னா கடைசியாக சுப்ரீம் கோர்ட் வர போய் அதில் எந்த ஊழலும் இல்லைன்னு சொல்லி முடிச்சாச்சு. இதனால ரஃபேல் விமானம் இந்த நாட்டுக்கு வருவதில் 2.5 வருஷம் நமக்கு டிலே ஆச்சு. இப்போ அந்த நஷ்டத்தை யார் இப்போ சரி கட்ட போறாங்க? சரி, ஸ்டெர்லைட்டுக்கு மேலே ஒரு புகாரை சொல்லி அதை இழுத்து முடிப்புட்டே சைனாவுக்குள்ள இருந்து சைனா டிபெண்டன்சி அதிகமாயிருச்சு. பாகிஸ்தான் ஹாஸ் grown better in that particular field. நீ கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மோட்டார் வைண்டிங் கம்பெனி கம்பிட்டு இன்னைக்கு விலையேறி போச்சு. இதே மாதிரி ஒரு புகார், இதை மூடினீங்க, நாட்டுக்கு நஷ்டமா இல்லையா? நிச்சயமாக. இப்ப எத்தனால் பிளெண்டிங் அதுக்கு இப்ப ஆரம்பிச்சிருக்கீங்க. வெளிநாட்டுல இருந்து இவ்வளவு இப்ப ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இறக்குமதி இன்னைக்கு இது செய்யப்படுகிறது. இப்ப அதுக்கு எதிராக நீ அடுத்ததை கிளப்புறீங்க, அடுத்த ஒரு அவதூறு. இப்போ நீங்க சுமத்திய ஒவ்வொரு அவதூறு, இப்ப பாருங்க, கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து அந்த போர்ட் வந்ததுன்னா ஒட்டுமொத்த மாவட்டமே விளங்கிரும். 23,000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் அந்த மாவட்டத்துக்கு வர வேண்டியது. திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மந்திரியாக இருக்கும் போது இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் ஃபார்ம் பண்ணி அதில் 23,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு வந்துச்சு. இன்னைக்கு வந்து அந்த இது தடுத்து நிறுத்தினீங்க. எவ்வளவு வேலை வாய்ப்பு. இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, பக்கத்துல கேரளால விழிஞ்சத்துல இவ்வளவு பெரிய கப்பல் வந்து போயாச்சு, விழிஞ்சம் இவ்வளவு தூரம் லாபம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற நியூஸை நம்ம ஒவ்வொரு தரமும் பேப்பர்ல பார்க்கும்போது இது அவ்வளவு நட்டமும் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் பட்டிருக்கிறதுங்க கூடியதை நினைக்கத்தான் முடியுது. அதுவும் இந்த மாதிரியான ஒரு போலி புகார்னால் நமக்கு ஏற்படுத்தப்பட்ட நட்டம். ஸோ அதனால இது ஒரு புகார், அரசியலுக்காக செய்தார்கள். ஆனால் நீங்கள் செய்த அரசியல் என்பது தொடர்ந்து இந்த நாட்டுக்கு எப்படிப்பட்ட நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுங்கிறத தான் நம்ம பார்க்கணும். நிச்சயமாக. இப்போ கூடங்குளம் விரிவாக்கம் தாமதமாச்சு, அதுல எவ்வளவு நஷ்டம் யோசிச்சு பாருங்க. அது காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது நடந்திருக்கலாம். இட் டசன்ட் மேட்டர். நாடு எந்த அரசாங்கம் மாறலாம், கட்சி மாறலாம், நடந்தது. நாட்டுக்கு என்ன நஷ்டம்? நீ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த நாட்டுக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல,
தனிநபர்களை நாம அவங்களுக்குள்ள மான மரியாதையை கெடுத்தாலும் பரவாயில்ல, அரசியலுக்காக எதை வேண்டுமென்றாலும் செய்யலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு இழிநிலை இன்னைக்கு சோனியா, அவ பசங்க ராகுல், பிரியங்கா இவங்க இன்னைக்கு காங்கிரஸில் ஏற்படுத்தி இருக்கிறார். இது உண்மைக்குமே இது ஒரு வழக்கு என்பதை பார்ப்பதை விட இந்த நாட்டு மக்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஏண்டா உன் அரசியலுக்காக வேண்டி நாம் நஷ்டப்பட வேண்டுமா? உங்க அரசியலுக்காக வேண்டி ஒரு விளையாட்டுத்துறை நஷ்டப்பட வேண்டுமா? உங்க அரசியலுக்காக வேண்டி மின்சாரம் இல்லாமல் நாங்கள் தவிக்க வேண்டுமா? உன் நஷ்டத்துக்காக வேண்டி எங்களுக்கு காப்பரை நம்பி இருக்கிற விஷயங்களின் பொருள் விலை ஏற வேண்டுமா? இந்த மாதிரியான கண்ணோட்டத்தை இந்த வழக்கின் தீர்ப்பு நம்மை பார்க்க வைக்க வேண்டும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் பிளான்டு. நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. இப்ப ஸ்டெர்லைட் போராட்டம் வந்ததுக்கு அந்த அகாடமிக் இயர்ல தான் வாக்கிங் வித் காம்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டெர்லைட் பேரை போட்டு இந்த நாட்டின் பாதுகாப்பு படையினர்கள் எல்லாருமே கற்பழிப்பாளர்கள், இவர்கள் கொள்ளையடிக்கக்கூடியவர்கள் யாரு, இந்த நாட்டில் உள்ள போலீஸ்காரங்களையும் ஆர்மியும் சிஆர்பியும் பார்த்து அருந்ததி ராய் எழுதின புஸ்தகத்தை மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் வச்சாங்க. வச்ச அந்த ஆண்டில் தான் அங்கே கலவரம் நடக்குது. இது எல்லாமே ஆர்கஸ்ட்ரேட்டட். அப்போ அவதூறு சொல்வது என்பது சாதாரண ஒரு விஷயமாக நான் பார்க்கல. வாய்க்கு வந்த மாதிரி யாரை வேணாலும் பேசுறது. ஆனால் அதோட ரிப்பர்கஷன்ஸ் என்ன? அதனால இந்த வழக்கை நம்ம ஏதோ வந்தாச்சு, பிரிஜுபூஷனை விடுதலை பண்ணிட்டாங்க, இதோட போயிடுச்சுங்கிறது இல்லை. இந்த மாதிரியான என்னென்னலாம் வழக்குகள், ரஃபேல் அது மாதிரி சொன்னது, ஓட்டு மிஷின், ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்து கோத்து எப்படி திட்டமிட்டு இந்த நாடு தாக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த பிரிஜுபூஷன் வழக்கு என்பது, இந்த தீர்ப்பு என்பது நமக்கு ஒரு ஐயோப்பனராக இருக்கட்டும். இப்போ பாருங்க, தர்மேந்திர பிரதான் விஷயத்துல ஒரு நல்ல கல்வி அமைச்சரை நம்ம இது பண்ணோம். ஏன்னா எந்த ரீசனும் இல்லை, நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் நான் அவன் வெளில போன இது என்ன, இது ஒரு அயோக்கியத்தனமான ஒரு விஷயம். இன்னைக்கு ஒரு நல்ல கல்வி அமைச்சரை இந்த நாடு இழந்திருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான அவதூறுகளை இதை நீங்க இப்ப இதுல அவர் மேல கொடுக்கப்பட்டது என்னன்னா விமன் ஹராஸ்மெண்ட் கேஸ். அப்ப மிஸ்யூஸ் ஆஃப் லா ஒரு பக்கம் நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த மாதிரியான பொய் புகார். அப்ப நீங்க ஒரு தனிநபரை நீங்க டார்கெட் பண்றீங்க அப்படி என்பதை விட இந்த நாட்டின் சட்டங்களை நீங்க அவமதிக்கிறீங்க, இந்த நாட்டுக்கு நாசத்தை விளைவிக்கிறீர்கள். அதனால இது எல்லாமே என்ன பொறுத்தளவுல பயங்கரவாத வழக்குகளுக்கு இணையான ஒரு குற்றமாக பார்க்கப்பட வேண்டும். இது ஏதோ இந்த கேஸ் அதனால போயிட்டான் அப்படி, சட்டத்துல அதுக்குதான் இடம் இருக்கு. ஆனா இந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் நாட்டு மக்கள் இதை பார்க்க தொடங்கியாச்சுன்னா தான் அரசியல்ல ஒரு தூய்மை வரும். அதனாலதான் நான் இந்த நேரத்துல இந்த நம்ம உதயநிதி ஒரு தரமற்ற பேச்சு, அந்த பேச்சுக்கு அவர் மேல் நடவடிக்கை எடுத்து ஓகே, சட்டப்படி அது நிற்காது. ஆனா அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் தேவை. அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் அந்த காலத்திலேயே கொடுத்திருந்தாச்சுன்னா ஒரு பொது ஒழுக்கம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கும் கண்டிப்பா. ஸோ அந்த பொது ஒழுக்கத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள்லையும் இதை சேர்த்து பார்க்கணும். ஒன்று தேசத்துக்கு ஆபத்துங்கிறதையும் கூட பொது ஒழுக்கம், அந்த பொது ஒழுக்கம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா நாட்டில் யார் வேணாலும் யாரை பற்றி வேணாலும் என்னவும் பேசலாம், என்னவும் சொல்லலாம். இந்த ஒரு ஆதாரம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் மேலே பரஸ்பரம் நம்பிக்கையின்மையை தான் நாட்டில் ஏற்படுத்தும். நம்பிக்கையின்மை வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஒரு நாடாக ஒட்டி செயல்படக்கூடிய தன்மையை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து விடுவோம். அதனால இது ஒரு தேசத்தை பாதிக்கக்கூடிய விஷயம். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாரும் தவிர்க்கணும். அப்படி தவிர்க்காட்டாச்சுன்னா சட்டத்தை இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்றவங்களை கடுமையாக தண்டிக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடு இருந்தால் இந்த தவறுகள் நடக்காது என்று நான் நினைக்கிறேன். நன்றி சார். வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.